வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறோங்க. விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம இது கொஞ்சம் அதிகமாக செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மாங்காய் வத்தல்லாம் வைக்கிற மாதிரி இந்த ஜாமும் வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தோலை நீக்கிட்டோங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்படி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். சீக்கிரம் செய்திடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. காட்டுறோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஒன்றரை டம்ளர் இருக்குங்க. அப்போ ஒரு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டால் போதுங்க. பாதி இருந்தால் போதும். ஏன்னா பைனாப்பிளும் இனிப்பாக தான் இருக்குது. நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். அப்போ தான் சரியாக இருக்கும். இதுக்கு கலர் தேவையில்லை. இந்த கலரே போதும். பாருங்கள், இவ்வளோ போட்டால் சரியாக இருக்கும். 3/4 டம்ளர் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. கிளறிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த 2 பொருள் தாங்க. சீக்கிரமாக ஆயிரும். ஈஸியாக செய்திடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இது எவ்வளோ நாள் இருந்தாலும் கெடாதுங்க. நல்லா ஆற வச்சு நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கெட்டி ஆயிருங்க. பிரியாணி அதெல்லாம் செய்தோம்னா தொட்டுக்கறதுக்கு இது வைக்கலாங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொட்டி ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உரையணுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் உறைஞ்சிருங்க. நன்றிங்க.